தேங்க்யூ. யதோ ஹஸ்தஸ்ததோ திருஷ்டி, யதோ திருஷ்டிஸ்ததோ மனः, யதோ மனஸ்ததோ பாவः, யதோ பாவோஸ்ததோ ரசः. கண்ணு மனசு பாவம் செய்யற கலையோடைய கலந்துருக்கணும். அப்பதான் ரச சித்தி கிடைக்கும். உன் கண்ணு பார்வையாளர்கள் மேல, மனசு அவங்க அடிக்க போற அப்ளாஸ் மேல, ஆசை கிடைக்க போற பட்டங்கள் மேல. நாட்டிய மயூரி. என்னப்பா சொன்ன? பாஸ்டடா. வணக்கம் சார். யாராலையும் திருத்தவே முடியாது. ஒரு வேலை பொறுப்பு இருந்தா உருப்பிடுவேன்னு அவங்கால இவங்கால புடிச்சு உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா நீ செஞ்ச மடத்தனத்துக்கு பலனான தெரியுமா? தேவையில்லடா, உனக்கு எதுவுமே தேவையில்லை. இருமு இப்படி இருமியே ஒரு நாள் இதா போயிட போற. அப்புறம் நான் ஏன் ஆன போறேன்? அது சரி, உனக்கும் எனக்கு என்னடா சம்பந்தம்? நீ என் அண்ணனா தம்பியா? என்னடா உறவு? ஏதோ காலப்போக்குல கலந்து வாழலாம் நினைச்சோம். இனிமே உன்னால வர தொலை தாங்க முடியாது. தாங்கிற பொறுமையும் போயிடுச்சு. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. கலையாத நினைவு நான், விலகாத உறவு நான், சிதையேறும் போதிலும் மறையாத பந்தம், விலகாது நண்பனே நமதான ஸ்நேகம். இத்தனை அற்புதமான கவிதைய இந்த உலகத்துல ஒரு ஆளால தானே எழுத முடியும். சரி, வா வீட்டுக்கு போலாம். என்னடா சொன்ன நீ? உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையா? ஒரு நாளைக்கு தாண்டா அந்த நிலைமை வரும். முட்டாள், நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் தலைக்கு கொள்ளி வைப்ப பாரு. அப்பதான்டா இது வரைக்கும் நான் என்ன செஞ்சாலும் பொறுத்துக்க வேண்டியதான். காந்துதுற வயிறு, வீட்டுக்கு கூட்டு போ. சோறு போடு. தானா
நான் பரதநாட்டியம் கூச்சிப்படி கதகளி எல்லாம் கத்துட்டு இருக்கேன். இப்போ தமிழ் பரதநாட்டியம் கூச்சிப்புடி கதகளி எல்லாம் தெரியும். இப்ப கதை கத்துக்கணும் இருக்கு என்கிட்ட. ठीक है क्या नाम? பேரா பாலுங்க. டேய் டேய் என்னடா ஊமையாட்டம்? அவளுக்கு தெரியுது, உனக்கு தெரியலையா? எனக்கு கதை கத்துக்கணும் போல் இருக்கு. என்கிட்ட பணம் இல்ல, குரு கிட்ட சேவை செஞ்சு கடனை தீர்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஓகேன்னு. சரி வா. சரி, அப்படியே மணிப்புரி, போஜ்புரி, ஒடிசி, அஸ்ஸாம், புஸ்ஸாம், துஸ்தான், குஸ்தான் எத்தனையோ இருக்கே, அதையும் கத்துக்க. அதுக்கு உன் வாழ்க்கை சரியா போயிடும். சரிடா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்து தொலை. பாலகிருஷ்ணா, பாலகிருஷ்ணா, என்ன சீட்டு இது? கிறுக்கி வச்சிருக்கு, ஒண்ணும் புரியல. அம்மா சுமதி, இதுல என்னம்மா எழுதி இருக்கு? படிச்சு சொல்லுமா. தயவு செஞ்சு வாடகை கேட்க வேண்டாம். கேட்டா தற்கொலை செஞ்சுக்க வேண்டி வரும். என்னது? என் வீட்டுல இருந்துகிட்டு என் காசு கொடுக்காத என்ன தற்கொலை செஞ்சுக்கங்கிறானா? என்ன அவங்க தற்கொலை செய்யறது உனக்கு திருப்பா இருக்கா? நீங்க இல்லப்பா, நம்ம வாடகை கேட்டா தற்கொலை செஞ்சுக்குவேன்னு அந்த ஆளு இதுல எழுதி. முதல்ல சொல்லக்கூடாது, இப்படி கூட மிரட்டுறாங்களா அவங்க? இருக்கட்டும், அந்த சும்பனி சும்பனுங்க வரட்டும், கைய கால ஒடிச்சிடுறேன். வாங்க. வந்துட்டேன். எனக்காக காத்துட்டு இருக்கீங்க? ஆமா, தற்கொலை செய்துக்கிறத பாக்கலாம். என்னங்க பண்றது, வேலை வெட்டி இல்ல. வேற வீட்டுக்கு போலவனா இதை விட குறைஞ்ச வாடகை கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் அந்த வீட்டுக்காரருக்கு உங்க மாதிரி பொண்ணு இல்ல. என்னப்பா, அந்த சும்பனி சும்பனுங்க வந்தாச்சா? இன்னும் வரலையே. வந்தோன்னு சொல்லு, தற்கொலை பண்ணிடுறேன். தற்கொலை. சும்பனி சும்பனி யாரு? வேற யாரு? சும்பன் நீங்க, நிசும்பன் அவரு. அவரெங்க? கதக்கல சேர்ந்துட்டான். அவங்க அம்மா வந்தாங்க, இது வரைக்கும் இங்க காத்து இருந்துட்டு இப்பதான் ஸ்டேஷன் போனாங்க. கண்ணு பூத்து போற வரைக்கும் என்னதான் பார்த்தாலும் தண்டவாளமும் கைகாட்டி மறந்து தான் தெரியுமே தவிர வரமாட்டான், வரமாட்டான். நம்ம வந்தது அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ? தெரிஞ்சா மட்டும் வந்துடுவானே. எந்த குட்டிச்சோறு பக்கத்துலயோ, எந்த பாயரஞ்ச மண்டபத்திலயோ நாட்டி ஆடிட்டு இருப்பான். சாதனை. வரமாட்டான், வரமாட்டான். ஏறு ஏறு, வண்டி கிளம்ப போகுது, ஏறு. டேய், நீ சம்பாரிச்சு அம்மாவை நல்லபடியா வைக்கிறத விட்டுட்டு இந்த வயசுல அவங்களை கஷ்டப்படுத்துறியாடா ராஸ்கல். பாலு, நீ ஏறவும் முடியாது, என்னால ஏத்திடவும் முடியாது. இல்ல இல்ல, பழப்பு யார் கொடுத்தா? என்ன எப்படி இருக்கு? பழம் நல்லா இல்ல. பரவாயில்ல மாமா, இன்னும் டைம் இருக்கு. உடம்பு சரியில்லைன்னு சொன்னியம்மா, இப்ப எப்படி இருக்குமா? என் உடம்பு பரவாயில்லப்பா, மாமா தான் மருந்து வாங்கி தந்தாரு. நீ இப்ப நல்லா இருக்கியாடா? வேளா வேலைக்கு ஏதாவது சாப்பிடுறியா? நீதான் இவனை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும்பா. யாரும் கவனிக்க வேண்டாம், தானமும் சலங்கை இருந்தா போதும். அது விசில் ஊதியாச்சு, ஏறிக்கா. அம்மாவை ஜாக்கிரதை. அடிக்கடி கடதாசி போடு. இல்ல எதுக்குமா? பரவாயில்ல, ஏதாவது வாங்கிக்கிட்டேன். சரி சரி, நீ வந்து உட்காரு. அவன் போட்டோம். ஏய், அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வாங்க உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா அம்மா, இந்த பணத்தை வச்சுக்கமா. இல்ல வேணாமா, அடுத்த மாசம் நானே உனக்கு பணம் அனுப்புறேன். நான் புடவை கிடவை ஏதாவது வாங்கிக்கமா. அம்மா உடம்பு பாத்துக்க. மாமா அம்மா பாத்துக்க. அம்மாவுக்கு பணம் அனுப்புறேன்ட்டேன், வேலை வாங்கி கொடுறா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.